ஹே மை வேர்ல்ட், வெல்கம் பேக் டு மை சேனல் டே வித் மீ. இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்த டைலரிங் கிளாஸோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்ட் 3ல் கர்ச்சீஃப் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பேரோட ப்ரீவியஸ் வீடியோவுக்கு நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க, நல்ல நல்ல கமெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் லைக் பண்ணாமலும் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்ட் 3ல பிகினர்ஸ்க்கான டிப்ஸ், மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் பேப்பர் கட்டிங் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் டைலரிங்கோட பேசிக்கில் ஸ்டிச்சஸ் போட்டு பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி இருக்க போகுது. ப்ளஸ் அதோட எப்படி மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோங்கிறத நோட் பண்ணிக்க ஒரு நோட் பேட் ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நிறைய பேருக்கு பிகினர்ஸுக்கு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு தெரியல. ஸோ இன்ச் பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைடுமே நம்மளுக்கு மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி பெருசாக போல்ட் லெட்டரில் இருக்க நம்பர்ஸை வச்சு தான் நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எடுப்போம். ஸோ அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த ஹோல் இருக்கு இல்லையா, அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் தென் ஒரு சின்ன டிப் பார்த்தீங்க அப்படின்னா, பிகினர்ஸுக்கு எப்போவுமே நீங்கள் மிஷினில் உட்காரத்துக்கு முன்னாடி ஒரு வேஸ்ட் கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள் உங்களோட மிஷின் என்ன கண்டிஷனில் இருக்குது. ஏன்னா சில மிஷின்லாம் லூப் அடிக்கும். ஸோ அதனால் இந்த டிப் பிகினர்ஸுக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் கிளாத் ஒன்று வச்சுக்கோங்க எப்போவுமே தச்சு பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கர்ச்சீஃபுக்கு வருவோம். கர்ச்சீஃபை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ ஃபினிஷிங்காக அந்த ஸ்டிச்சிங்லாம் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கர்ச்சீஃபுக்கான மெஷர்மெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் அகலம் உயரத்தை ரொம்ப கன்ஃபியூஸ்டு பண்ணிக்கிறீங்க. ஸோ அதுக்காக உங்களுக்கு நான் ட்ராப் பண்ணி தான் காமிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி 2 ஆரோ மார்க் போட்டுட்டு அதுக்குள்ளே நான் கர்ச்சீஃபை வரைஞ்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எது அகலம் எது உயரம். ஸோ இது வரைக்கும் யாராச்சும் குழப்பிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து எல்லாமே கொஞ்சம் கிளியர் ஆகிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஆரோ மார்க் உயரமாகவும் கீழே இருக்கிற ஆரோ மார்க்கை அகலம்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அகலம் 10 அண்ட் உயரம் 10 எடுத்திருக்கேன், ப்ளஸ் 1 கொடுத்துருக்கேன். ஸோ டோட்டலாக 11 இன்ச்சஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம் கர்ச்சீஃபுக்கு. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எக்ஸஸாக நம்ம விட்டுருக்க 1 இன்ச்சை டாப்லேயும் பாட்டத்துலேயும் ஹாஃப் இன்ச்சஸ் நம்ம ஃபோல்டு பண்ணி தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் தையல் வாசின்னு சொல்லுவோம். பிகினர்ஸ் நீங்கள் நியூஸ் பேப்பர் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வீடியோக்காக ஒரு சார்ட்டை எடுத்து அதில் நான் மெஷர்மெண்ட் சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் கிளாத்தில் இருக்க கர்ச்சீஃப் 10 சென்டிமீட்டர்ஸுக்கும் இதை ஒரு 5 சென்டிமீட்டர்ஸுக்கான கர்ச்சீஃபாக தான் நான் இப்போ மெஷர் பண்ணி உங்களுக்கு கட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ அதனால தான் என்னோட கர்ச்சீஃபோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டல் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா டாப்பில் 5 அண்ட் பாட்டமில் 5ன்னு கொடுத்துக்கிறேன். ப்ளஸ் தையல் வாசின்னு சொல்லிவிட்டு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி மெஷர்மெண்ட் பண்ணி நான் எப்படி ஃபோல்டு பண்ணி நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் காமிக்க போகிறேன். ஸோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் அந்த ஹோலில் இருந்து தான் இப்போ நான் மெஷர்மெண்ட்டை 6 இன்ச்சுக்கு எடுத்துக்கிறேன். 6 இன்ச்சுக்கு எடுத்துட்டு அந்த ஸ்டார்டிங் ஹோலில் இருந்து ஒரு பெரிய கோடு ஒன்று வரும். ஸோ அந்த கோடு தான் 5 இன்ச், அதாவது நம்ம சொன்ன ஹாஃப் இன்ச்சு. அந்த ஹாஃப் இன்ச்சை எடுத்துகிட்டு நான் மேலே குறிச்சிக்கிறேன். அதே மாதிரி கீழேயும் அதே ஹாஃப் இன்ச்சுக்கு மெஷர் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி உயரம் போட்டுட்டோமா. இப்போ அகலத்துக்கு வருவோம். அகலத்துலேயும் அதே மாதிரி தான் நான் ஃபுல்லாக ஒரு 6 சென்டிமீட்டருக்கு எடுத்துகிட்டு மெஷர்மெண்ட் அதை மெஷர் பண்ணி பாயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 0ல் இருந்து ஒரு 5வது ஒரு பெரிய கோடு ஒன்று இருக்கும். அந்த கோடை தான் நான் ஹாஃப் இன்ச்சஸாக எடுத்துக்க போகிறேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அகலமும் சரி உயரமும் சரி மெஷர்மெண்ட் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இப்போ நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். தையல் வாசி எது ப்ளஸ் என்னோடய ஒரிஜினல் கர்ச்சீஃபோட மெஷர்மெண்ட் எதுங்கிறத உங்களுக்கு நான் இப்போ காட்ட போகிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் நீங்கள் கிளாத்லேயும் கட் பண்ணுறது, அதாவது கிளாத்தில் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தடவை பேப்பரில் கட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கீழேயும் 5 இருக்குது, மேலேயும் 5 இருக்குது, ப்ளஸ் சைடு 2 சைடுமே உங்களுக்கு 5 இருக்குது. எக்ஸஸாக தையல் வாசியும் விட்டுருக்கும். இப்போது நான் ஃபுல்லாகவே பேப்பரில் மெஷர் பண்ணிட்டேன். உங்களுக்கு மெஷர்மெண்ட்டையும் காமிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சார்ட்டில் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, இதை ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி எடுத்துட்டு அதை எப்படி நான் ஃபோல்டு பண்ணி, அதாவது நான் கொடுத்துருக்க ஹாஃப் இன்ச்சையே
1/4 இன்ச்சு அதை மடக்கி நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேங்கிறதையும் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஸோ இப்போ எக்ஸஸாக இருக்க பேப்பர் எல்லாத்தையும் நான் வேகமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். நான் வந்து அந்த லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அது மேலேயே தான் கட் பண்ணி கரெக்டாக அக்யூரேட்டாக நான் எடுத்திருக்கேன். அதாவது நான் எக்ஸஸாக விட்டுருக்க கிளாத்தை கூட நான் ரொம்ப பர்ஃபெக்டாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம விட்டுருக்க 1/2 இன்ச்சை 1/4 இன்ச்சா 2 இன்ச்சு, அதாவது 1/4 இன்ச்சா 2 இன்ச்சாக மடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 1/2 இன்ச் வந்துடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நான் மடிச்சுக்கிறேன். இது எனக்கு சார்ட்டுங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு பேப்பருங்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பிகினர். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மிஷின் இருக்குது இல்லை அதெல்லாம் அடுத்த விஷயம். நீங்கள் மிஷின் இல்லைன்னா கூட ஜஸ்ட்டு வந்து நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் வரும். இப்போது 4 சைடுமே வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு ஸ்டிச் பண்ணதை மெஷர்மெண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக ஹைட்டும் 5 இருக்குது, அகலமும் 5 இருக்குது. ஸோ நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி கரெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ண நியூஸ் பேப்பரில் இப்படி தான் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து வரணும். ஸோ யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணிங்கங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யார் ட்ரை பண்ண போகிறீங்கிறதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஸோ அதனால் என்னோடய சேனலில் போகிற ஒரு வீடியோவுமே உங்களுக்கு வரும். நம்மளோட சேனலில் ஆரி ஒர்க் ப்ளஸ் டைலரிங் 2மே போட்டுட்ருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் எப்படி கிளாத்தில் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தோம், எப்படி அதை ஸ்டிச் பண்ணோங்கிற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ 5 இன்ச்சஸில் வந்து அகலம் உயரத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு பேப்பர் கட்டிங் நம்ம பண்ணி அதை ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாருமே இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்க நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கண்டிப்பாக என்னோடய ஆரி ஒர்க்கையும் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். இது வரைக்கும் யார் பார்க்கலையோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் டாட்டா, டேக் கேர் காய்ஸ்.